விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது, அதாவது 2025 என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம், வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற படைத்திருக்கக்கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறான், பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அளக்க போகிறான். இறைவன் வேறல்ல, நம்ம கிரகங்கள் வேறல்ல. நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது, அவருடைய உபைத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க. 2025 என்பன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து 2025 எண் கணிதப்படி அது 9வது நம்பர். அதாவது எப்படி சொல்ல, 9 என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோமில்ல, எண்ணிலே சொல்லப்போனால் அது 9 என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காணக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். முழுமை பெறத்துக்கு, அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது 10வது மார்க் 100 மார்க் வாங்குறதுக்கு 9வது மார்க் வாங்கியிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி, 90 மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த 2025 நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது நாம் பார்க்க போகிறோம். போன வருஷம் 2024 ஏன் சுமாராக இருந்தது, ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன். ஏன்னா 2024 8ஐ குறிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு 8 என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோமில்லை, துன்பத்தை குறிக்கிறது. அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஒரு மனுஷன் வாழ்நாளில் போதும், நீங்கள் பட்டதெல்லாம் போதும் என்று தான் அது விடைபெற்று சென்று இப்போ 2025 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும், அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராரு ஐயா. நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா 2025 எல்லா பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. கலவை கலந்தார் போல. அதனால தான் சொன்னேன், போன வருஷமாவது ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க, 2 பயிற்சியோட. இந்த வருஷம் 3 பயிற்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள், அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்க போகுதுயா. ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமை மாறப்போது, சூழ்நிலை மாற வருது. 12ல் வரக்கூடிய சனி பகவான் வராரு, 11ஆம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு, காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமர போறாரு. மற்ற கிரகங்களும், அதாவது ஒளி கிரகங்கள் என்று கூடிய சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திர கிரகம், செவ்வாய் பகவான் இடம் பெற போகிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த 2025க்கான பலாபலம் நம்ம கொடுக்க. இந்த 2025 தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது, வாழ்வாதாரம் மேலோங்குமா? முதல்ல மனுஷனுக்கு என்னன்னாங்க, வாழ்வாதாரங்க, பொருளாதார நிதி தாங்க, பண தேவை தான். இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாரி நம்மளுக்கு பணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, நம்மளுக்கு இன்கம் டேக்ஸை தான் நம்ம இருந்துருக்கணும். ஏன்னா அந்த பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான அதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அவங்க தான். 9ஆம் அதிபதி, காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி குரு பகவானுடைய வீடு. அந்த பகவானுடைய பார்வை நேரடியாக வாங்கக்கூடிய காலம், ராசிநாதனே வாங்கக்கூடிய காலம் 2025. ஒரு 3 மாத காலங்கள் நம்மளுக்கு. ஜனவரி பிறந்து நம்மளுக்கு 2025 பிறந்து கொஞ்சம் ஒரு 3 மாத காலங்கள் சற்று இருக்கணும். பொறுமையோடு கடைபிடிக்க வேண்டிய காலம் என்று கூட சொல்லுவேன். என்னென்ன பெறணுமோ ஐயா, நீங்கள் பாக்கியம் என்னென்ன பெறணுமோ எல்லா பாக்கியத்தையும் கொடுக்குற பாக்கியம் பெற போறீங்க சுவாமி. என்ன தைரியம், தன்னம்பிக்கை இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் இனிமேல் கொடுத்துரும் ஐயா. நாம் எதனா பாவம் பண்ணியிருந்தாலோ இல்லை தொந்தரவு செஞ்சிருந்தாலோ அதுக்கான தண்டனையும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை நான் நல்லதுக்காக சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க அப்பாற்பட்ட விஷயம், மறைக்கிறாங்களோ கொள்கிறாங்களோ இல்லையோ, நாம் ஏதேனும் ஒரு 16 வருஷத்துல 17 வருஷத்துல 20 வயசில் நாம் எதனால் தவறுகள் செய்திருந்தாலோ தெரிந்தோ தெரியாமலையோ அந்த தண்டனை எல்லாம் இப்போ கிடைக்கும். பகவானுடைய சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது, குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது, ராகுகேதுடைய பயிற்சி வச்சு தான் நாம் இந்த 2025 ஆண்டுக்கான பலாபலங்களை கொடுக்க முடியும். இதுதான் உண்மை. 2025 பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெற போகிறோம். என்னென்ன வழியில் உங்களுக்கு என்னென்ன வேணும், அரசாங்க பதவி வேணுமா கிடைக்க போகுது, அரசு உத்தியோகம் வேணுமா கிடைக்க போகுது,
உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ ஒரு 3 மாத காலங்கள் சற்று சஞ்சலமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 3 மாத காலங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள். ஆண்டு பிறந்து 2025 பிறந்த பிறகு ஒரு 3 மாதம் மட்டும்தாங்க சின்ன சின்ன தொந்தரவுகள். மனசில் லைட்டாக அப்படியே அட்டாக் ஆகிற மாதிரியே தெரியும். மனசில் எதுவும் நாம் இழந்தா மாதிரியே தெரியும். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்க ரெடி ஆகிடுவார் இறைவன் உங்களுக்கு. ஒரு 4-5 மாதம் கழித்து உங்களுடைய நிலைமையெல்லாம் வேற லெவலுங்க. முதல்ல நம்மகிட்ட விட்டுட்டு விலகிறது எதிரானா அந்த நோய் நொடி முதல்ல விட்டுட்டு விலகும் பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அனைவரும் நல்ல ஒரு நிம்மதி தூக்கத்தை பெற போறீங்க. எங்கேருந்து தான் சுவாமி இந்த தூக்கம் வந்துட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. இது நாள் வரைக்கும் நான் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தேன். தினமும் போடாத மாத்திரை கிடையாது, தேடாத டேப்லெட்டு கிடையாது. எல்லா 7.5 சனியும் முடிந்து கூட நாம் இன்னும் சரியாகல. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வீட்டிருந்தார்லவா. சுகம் என்பதே இல்லை. தாயாரால் பிரச்சனை, கூட பிறந்தவங்களால பிரச்சனை, இளைய சகோதரனால பிரச்சனை, இளைய சகோதரியால் பிரச்சனை, எல்லாத்தையுமே. அதாவது நம்ம கணவருக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த பிரச்சனையே அதிகம். இதுக்கு நடுவில் இவங்க வேற தொந்தரவு. இதுக்கு மேலே பகவானுடைய சனி பகவானுடைய தொந்தரவு வேறு அதிகமாயிடுச்சு. யார் யாரை எந்த பக்கம் சூழ்நிலையில் அடிக்கிறதுன்னு தெரியாமல் அடிச்சிட்ருக்காங்க நம்மளை. இதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் என்று சொன்னால் அது தனுசு ராசிக்காரையே சொல்லலாம். நோய் நொடி வேற. முதல்ல நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே இதான் பிரச்சனை. 2024 முடிஞ்சு போதுங்க நம்ம நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். அவர் 6ஆம் இடத்துலேருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து 7ஆம் இடம் என்று கூடக்கூடிய வெற்றி உபஜய ஸ்தானத்தில் அமர போகிறார் குரு பகவான். நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லலாம். ஒரு 4 மாதம் கழித்து, உண்மையை சொல்ல போனால் 4 மாதம் கழித்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ அதை மொத்தத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை, நேரடி பார்வையும் விழுது நம்ம மேலே. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாக்கிய பார்வையும் சேர்ந்து வருது. இந்த பால் ப்ளஸ் தேன் அது ரெண்டும் கலந்து, பால் டம்ளரில் இருக்குது, அது நல்லா கதக்க நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அந்த பால் நல்லா கொதிக்க வச்ச பாலில் பாலும் பழமும் சேர்ந்து வந்து விழுது, அதில் தேனும் விழுது. ஐயா அது எல்லாம் சேர்ந்து உங்கள் நாவிலும் வந்து விழப்போகுது. ஐயா இனிமேல் கிடைக்குது சாமி. 1 by 1 உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். என்னென்ன வேணுங்க ஐயா உங்களுக்கு? என்னென்ன வேணுமோ இந்த 2025 உங்களுக்கு முழுமை பெறும் என்றே சொல்லுவோம். ஒரே வார்த்தை. உங்கள் தேவைகள் என்ன எதனா தவறுகளோ இந்த இல்லீகல் உறவுகள் வைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சற்று தண்டனை தரக்கூடிய காலம்தான். நான் இல்லைன்னே சொல்ல. அவர் பார்வையே வந்து பாக்கிய பார்வை என்று தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ராசி மேலே பாக்கிய பார்வை விழுந்தாவே உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், இந்த ஜென்மத்தில் நாம் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அந்த சனி பகவானுடைய பார்வை முழுவதும் அவர் மேலே பட்டுச்சுன்னா மொத்தத்தையும் கொடுத்துருவார். வண்டி வாகனம் இல்லையா கொடுப்பார். ஐயா கார் இல்லையா கார் வாங்கிங்க, 2 வீலர் இல்லையா 2 வீலர் வாங்கிங்க, சொத்து இல்லையா சொத்து வேணுமா வாங்கிங்க, ஃபாரின் போகிற ஐடியா இருக்கா ஃபாரின் போயிட்டு வாங்க. உங்களுக்கான என்ன சொல்லலாம், உறவில் இருக்க வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். உடன் பிறந்தவரால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உங்களுக்கு செலெக்ஷன் ஏரியா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஐயா வேலைக்காக காத்துட்ருக்கேன், நான் படித்து முடிச்சுட்டேன், வேலையில் என்னால் போகவே முடியல சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. இனிமேல் 2024 முடிஞ்சு போச்சு. உங்களுடைய வாழ்வாதாரம் தாழ்வான நிலைமையில் இருந்தது அனைத்தும் வெளியே போயிடுச்சு. கம்பெனியில் நம்மளை எதுவும் ஒரு மரியாதையே வச்சிடல சுவாமி, அப்படியே அடிமை தொழிலாகவே வச்சிட்ருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்கிற உன்னதமான ஒரே ஸ்பீச்சு. உங்களுக்கான காலம் என்று சொன்னால் அது தனுசு ராசிக்கு 2025 தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாம் மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவார் ஐயா. அவர் கொடுக்கறது சனி பகவான் கொடுக்கறது 3ஆம் மாதமோ 3ஆம் மாதம் நடைபெறுதுன்னா நம்மளுக்கு 6 மாதத்துக்கு முன்னே தெரியும்னா நம்ம 1ஆம் மாதத்துலேருந்து ஜனவரிலேருந்தே கிடைக்கும் பலாபலம்.
குரு பகவான் 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி நடக்க போகிறது போதுன்னா அது பயிற்சி 3 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே கண்டினியூட்டிலே வரப்போகுது. இது ஒரு உதாரணம் என்று கூட சொல்லலாம் சுவாமி. இந்த காலபுருஷ தத்துவத்தில் கேந்திரம் பெறக்கூடிய கிரகங்கள், நல்ல வலிமை பெற்ற கிரகங்கள், பாவமாக இருக்கட்டும் சுப கிரகங்கள் ஆகட்டும், 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் ஆட்சி பெறத்துக்கு இணையாக நிற்கிறார். அதே கேந்திரம் பெறுது 7ஆம் இடத்துல. இதில் நல்ல நல்ல மாற்றங்கள் தர வல்லதாக தான் கொடுத்துருக்காங்க. போகரும் புலிப்பாணி சித்தரும் அதை தான் கொடுத்துருக்காங்க. கிரகங்கள் கேந்திரம் பெற்றால் ராஜபோக வாழ்க்கை என்று கொடுத்துருக்காங்க ஐயா. ஒரு மனுஷனுக்கு ராஜபோகம் இது வரைக்கும் இல்லைன்னா ராஜபோகத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நல்ல ஒரு பாதை நம்மளுக்கு இது வரைக்கும் வழி இல்லை, வேலை சார்ந்த விஷயத்துலையும் இல்லை சுவாமி, ஒரு கண்காணிப்பு இல்லை, ஒரு வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்கிறோம் இல்லை. அந்த வழி காட்டக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது தனுசு ராசி. மறைமுக எதிரிகள் அனைத்தும் இல்லாமல் போயிடுவாங்க இந்த நேரத்தில். மறைமுகம் என்பது சொன்னாலே அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு போச்சு. உங்களை பற்றி சொன்னால் மறைமுகமாக எதனா பேசினாவே அதுவே துன்பத்தை கொடுத்துரும். இல்லறத்தில் நல்ல இறம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் சுத்தமாக மறைஞ்சிரும் சார். இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று காவலை, அதாவது அதில் மட்டும் கவனத்தை எடுத்துங்க. கால்நடை என்று சொல்லக்கூடிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மோட்டார் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மோட்டார் சம்பந்தப்பட்ட உற்பத்தி செய்யக்கூடிய அதிபாகங்கள்லாம் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கும் சார். இந்த பழைய இரும்பு கடை என்று சொல்லக்கூடிய வியாபாரம் செய்கிற தனுசு ராசிக்காரர் யாராக இருந்தாலும் ஒரு ஜாக்பாட் அடிச்சா மாதிரி எதனா ஒரு ஆஃபரான ஐட்டமும் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க தான் போகுது. லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி லாட்டரி யோகமே அடிச்சிடும். இந்த 2025 இவங்களுக்காக பிறக்கின்றது என்று கூட எடுத்துக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தனுசு வெல்ல முடியாதவை அனைத்தும் வெல்லக்கூடிய காலம். ஒரே வார்த்தை சொல்லலாம். திருமண பந்தம் இல்லையா, ஒரு 4 மாதம் பொறுத்துக்குங்க ஐயா. உறவுகள் மெய்ப்பட போகுது. உங்களுக்கு என்னென்ன உறவுகள் வேணும் எல்லா உறவும் கிடைக்க போகுதுயா. திருமணத்துக்காக ஐயா எனக்கு நாகதோஷங்குது, செவ்வாய் தோஷங்குது, எல்லா விதமும். எனக்கு தோஷத்தை பற்றி கவலை இல்லை, அதன் மேலே எனக்கு ஒன்றும் பற்று கிடையாது சுவாமி. இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள். ஒரே வார்த்தை, இந்த முருகப்பெருமானும் அண்ணாமலையாருடைய நாமத்தையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமேல் முருகப்பெருமான் தான் உன்னதமான கடவுளாகவே இந்த உலகத்தில் அவதரித்து நம்மளை வழி நடத்த போறாரு. சிவன் வேறு இல்லை, முருகர் வேறு இல்லை, 2 பேருமே ஒன்று தான். ஏன்னா இந்த உலகம் இனிமேல் முருகனையே நாடக்கூடிய காலம், முருகப்பெருமானையே வணங்கி வரக்கூடிய காலம், கலியுகம் அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. முருகப்பெருமான் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முருகனே இறங்கி தான் நம்மளை காப்பாற்றணும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி பாருங்க. உங்க வாழ்வில் ஏற்பட்ட துன்பமான காலம் எல்லாம் இனிமையாக மாறும். ஒரு நாளைக்கு 108 முறை சரவண பவ எழுதுங்க. நாளைக்கு 108 முறை சரவண பவ எழுதுங்க. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தொந்தரவான காலத்தில் இருந்து வந்த உடம்புல ஏற்பட்டு வந்த நோய் நொடிகள் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் தலையிடலாம் போனோம் இல்லை. வேலையாகட்டும், சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுட்ருக்கிறோம், யாரானா இருக்கட்டையா. மோட்டார் வாகனத்தில் உற்பத்தி செய்கிறவங்களும் இல்லை, மோட்டார் வாகனத்தை இயங்கக்கூடிய டிரைவர்ஸ் ஆகட்டும், பாவம் பெரிய கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய தகுதி படைத்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் அது தனுசு ராசிக்காருக்கு உரியது. பெரிய பெரிய கனரக வாகனங்களை ஓட்டக்கூடிய தன்மை, மிருகங்களை அடக்குவது, இந்த விளையாட்டு துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அவங்களுக்கே உரிதான ஒரு அமைப்பு. இவங்களுக்கெல்லாம் இந்த காலம் இனிமையான காலம் என்று கூட சொல்லுவேன். விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்ம பூமியில் எதுவுமே விளையலன்னு நினைக்கிற மாதிரி இனிமேல் பொண்ணும் விளையிற பூமியாக மாறப்போதையா. போட்டதெல்லாம் முளைக்க போதையா. அவங்க வாழ்வாதாரத்தை இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் வருவாய் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லுவேன். ஏன்னா இந்த காலம் இனிமையான காலம். தவறான விஷயங்கள், இந்த இல்லீகல் உறவு, தவறான லஞ்சப்பணம், உறுதியாகவே நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். வெளிப்படையாக நாம் இருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய மேலோங்கி நிற்கும்.
அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான தாக்கத்தை அனுபவித்து போன வருஷம் ஃபுல்லாக தொண்டரை விட கம்மியாக இருக்கும் சாமி, என்னுடைய உறுப்பினர் சர்டிஃபிகேட் கூட எங்கே போச்சுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாவட்ட அளவில் நீங்கள் போஸ்டிங் வாங்குறதும், மாவட்ட அளவில் நீங்கள் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெற்று வருவதும், மாநில அளவில் வெற்றி பெறுவதும், தனுசு ராசிக்கு இது உரித்தமான காலமாகவும் இந்த 2025 கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறிடும். பிரிவினைகள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரிவிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐயா. தசா இருப்பே எனக்கு சரியில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஏற்றம் தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். கணவன் மனைவிக்குள் உறவில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பாதைக்கு இறைவன் நம்மளை வழிநடத்தி செல்ல போறார் ஐயா. கார் இல்லையா கண்டிப்பாக வாங்குவீங்க சுவாமி, வீடு இல்லையா கண்டிப்பாக வாங்குவீங்க, ஃப்ளாட்டு கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போறீங்க. தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தாயார் சொந்தங்களில் சற்று அக்கறை எடுத்துங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். உறவுகளில் இது வரைக்கும் தொய்வான நிலைமையில் நம்மளை எதுவும் கண்டுக்கல, நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உறவுகள் திரும்ப வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. தனுசு ராசிகாரங்க மட்டும் நல்லா இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பிடிக்காது. இறைவன் கொடுத்த விதி அது. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி இவங்க எல்லாரும் வேணும் தான் நினைப்பாங்க. சீக்கிரத்தில் எல்லாரையும் இவங்க பாவம் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுடுவாங்க. உடனுக்குடனே இவங்க நல்லதும் செஞ்சுட்டு இவங்களே முடிப்பாங்க. நானும் நல்லதே செஞ்சுட்டேன், இப்போ மாடின்னு முடிக்கிறேனே, என்னை யாரும் கண்டுக்கலையேன்ற ஒரு எண்ணம் எல்லாம் இவங்களுக்கு உருவாகும். தோல்வியான விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்வில் வரவே வராது சுவாமி. தைரியத்தோடும் நீங்கள் தன்னம்பிக்கையோடும் வாழ்வதற்கான காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரு அடிப்படை உத்தியோகம் இது வரைக்கும் இல்லைன்னா அடிப்படையான சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண போகிறீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக விலகப் போகுது. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறதான் போகிறீங்க. வேலை கண்டிப்பாக ப்ரமோஷன் கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்படும். கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த 2025 ஆண்டு கிடைக்கும். வண்டி வாகன போக்குவரத்தில் புதிய வாகனங்களை வாங்க தான் போகிறீங்க. ஒரு மாற்றம் இல்லைங்க, 100 மாற்றங்கள் இந்த 2025 தனுசு ராசிக்கு கொடுக்க போகுது. கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மாவை நம்ம முதியவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த முதியவர்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா. தந்தையாரும் தாயாரும் புறக்கணித்தவர்கள் எல்லாம் இந்த முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் எடுத்து நாம் டேக் ஓவர் பண்ண போகிறோம். எடுத்து நாம் நல்லது செய்ய போகிறோம். அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். இந்த 2025 தனுசு ராசிக்கார் பெரிய பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாகும். வருமானம் அதிகரித்து பெரிய ஜாக்பாட் லாட்டரி சீட்டு கூட சொல்லிக்கும். இது வரைக்கும் இழப்பீடு பிஎஃப் அலைவன்ஸ் எதுவும் வரலன்னா கூட இதெல்லாம் கிடைச்சிட போதையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விளைத்து இந்த 2025 ஒளிமயமான எதிர்காலமாக அமைய இறைவனிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.